ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில முக்கியமான சினிமா அப்டேட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் லாஸ்ட் சண்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விசில் போட்டு பாடு. இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பக்கம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லி நம்மளுடைய மதன் கார்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது அஜித்துடைய அடுத்து AK-63 படத்துடைய குட் பேட் அக்லி படத்துடைய முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்தடுத்த படங்களுடைய ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் உடைய ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்காது, ஆனால் அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து கங்காவுடைய அப்டேட்டும் வந்திருக்கு, அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக சியான் விக்ரமுடைய முக்கியமான அப்டேட்ஸ் ஸ்பெஷலான வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. முக்கியமாக அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சினிமா அப்டேட்ஸ் பார்த்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். இதை வைத்து நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண நம்பரும். ஸோ இதுக்கு முன்னாடி முக்கியமான சினிமா அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐக்காலும் எங்காலும் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம வந்து கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பல அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சியான் விக்ரமுக்கு வந்து பிறந்த நாள், பர்த்டே. ஸோ அதனால் வந்து ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து ட்ரிபியூட் மாதிரி ஒரு விக்ரமுக்கு வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேறு லெவல் வந்து இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான்னு தெரிய வருது சியான் விக்ரம். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பார் சியான் விக்ரம். ஸோ அதுக்கான வந்து முக்கியமாக படக்குழுவினரும் வந்து சரியான ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இப்போதுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து டிலே பண்ண வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் சரியான ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி அதுக்கு கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணால் உண்மையிலேயே வந்து வேறு லெவல் வந்து இந்த படம் வந்து ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து தெரிய வருது இந்த படத்துடைய ட்ரைலர். இன்றைக்கி இப்போது இந்த விக்ரமை பார்க்கும்போது ஸோ முக்கியமாக விக்ரமும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ட்ரிபியூட் வீடியோ எப்படி இருந்தது, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சியான் 62 உடைய முக்கியமாக அதுக்கான நேற்றே அப்டேட் வந்துடுது. ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ சியான் 62 உடைய டைட்டில், ஃபஸ்ட் லுக் போஸ்டர், அதே மாதிரி ஃபஸ்ட் லுக் ட்ரீசர் விட்டுருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஸோ வேறு லெவல் டைட்டில் தான் சொல்லணும் சியான் விக்ரமுக்கு. ஸோ வீர தீர சூரன் அதே மாதிரி இதுக்கான டைட்டில் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது இந்த படத்துடைய ஜானர் பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் படமாக தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி சியான் விக்ரம் நடித்த படங்கள் சாமி, தூள், அந்த மாதிரி படங்கள் மாதிரி தான் இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம், செம காம்பினேஷனாக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் SJ சூர்யா வரை இருக்கார். ஸோ இந்த சியான் விக்ரம் SJ சூர்யாவுடைய காம்பினேஷன் வேறு லெவல் சம்பவம் இருக்க போகுது என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ வேறு லெவல் சம்பவம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு இதுவும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்துடைய டைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சியான் 62 அதே மாதிரி இந்த படத்துடைய டைட்டில் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூர்யாவோட கங்குவா படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கடைசி ஸ்கெடியூல் இந்த ஷூட்டிங்கோட ஸ்கெடியூல் முடிச்சு சொல்லியிருந்தோம். ஸோ பட் ஆனால் இல்லை, இன்னொரு கடைசி ஸ்கெடியூல் இன்னும் வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. அது என்னன்ற பார்த்தீங்கன்னா CG வர்ஸ்கோஸை வந்து அந்த ஸ்கெடியூல் இப்போ போய்கிட்டு இருக்கா. கடைசி ஸ்கெடியூல் தான் சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய மொத்தமாக வந்து ஸ்கெடியூலாம் முடிய போகுது. ஸோ இந்த படத்துக்கான மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் வந்து சரியான டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் வேறு லெவல் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். ஏன்னா முக்கியமாக போனால் இந்தியன்ஸோடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடைய சினிமா வந்து இருக்க போகும்னு சொல்லப்படுது இந்த கங்குவா படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய தக்லீஃப் பற்றி உலகநாயகன் கமலுடைய மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த ஷூட்டிங்கில் வந்து சிம்பு அவர்கள் வந்து கலந்துருக்காரா. ஸோ சிம்பு வந்து படத்தில் நடிச்சிட்ருக்காரு இப்போது கரண்ட்டாக. ஸோ அது வந்து வேறு லெவலில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து இதுக்கு அடுத்தது STR 48 படம்
தேசிங்க பெரியசாமி அந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுதா. ஸோ அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படம் அது. ஸோ அது மட்டும் இல்லை, முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்திருக்குங்க. STR50 படத்துடைய முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஸோ STR50 பார்த்தீங்கன்னா இயக்க போகிறது நம்முடைய சுதா கொங்கரா தான் சொல்லப்படுது. ஸோ சுதா கொங்கரா வந்து கரண்ட்டாக வந்து சூர்யாவுடைய புறநானூறு படத்துடைய வேலைகளில் இருக்காங்க. அந்த படத்தோட முடிச்சதுக்கப்புறமா கையோட வந்து STR50 தான் இயக்க போகிறாங்க சொல்லி ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த காம்பினேஷன் இணைஞ்சா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான அஃபிஷியலான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 173 படத்துடைய, அதாவது 171 போட்டு லோகேஷ் கனகர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ 172 படம் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய 172 படம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஜெயிலர் பார்ட் 2 தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸாக இருக்க போகும், அதிகபட்சமாக சொல்லி பேசும் பொருளாக இருக்குது 172. இதுக்கடுத்து 173 படத்துடைய இயக்குனர் இயக்குனர் பற்றி ஒரு தகவல் வரல, ஆனால் ப்ரொடியூசர் யாருன்றது வந்து தகவல் வந்திருக்கு. அதாவது ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்வரி கணேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரா 172 173 ரஜினியோடைய. ஸோ அதுதான் இப்போ பொது தகவல் வந்திருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கா. அதாவது நம்ம ஐஸ்வரி கணேஷும் ரஜினிகாந்த் அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்களா. ஸோ அதுதான் தகவல் போய்கிட்டு. பட் அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய வாரிசு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா தில்ராஜு கூட வந்து இயக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பக்கம் லிஸ்ட்டு பிளான் போட்டிருக்காரா. இன்னொரு பக்கம் வந்து தகவல் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் முக்கியமாக ஜெயிலர் படம்க்கு அப்புறமா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்க்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது பேக் டு பேக் படங்கள் நடிச்சிட்டு வரதான் தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாரு சொல்லி. ஸோ இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் நம்மளுடைய ஏகே அஜித் அவருடைய அப்டேட். ஸோ AK62 விடாமுயற்சி வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்த AK60 சமீபத்தில் வந்து டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, குட் பேட் அக்லி. ஸோ இது படத்துக்கான இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ ஒரு ஃபேன் பைன்னு தெரியும், நம்ம அஜித்துடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர். ஸோ ஃபேன் பை எடுக்கும்போது வேறு லெவல் சம்பவம் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த படத்தில் இப்போ புது தகவல் என்ன வந்திருக்குன்னா, இந்த படத்தில் வில்லன் எல்லாம் இப்போ அப்ரோச் பண்ணிட்டு வராங்களா. ஸோ வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிவுட் நடிகர் அனிமல் படத்தை கூட நடிச்சிட்டு சமீபத்தில் பாபி டேல் தான் இந்த படத்துக்கு வந்து வில்லனாக வந்து பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கா. ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லன் நடிக்கிறதுக்கு இன்னொரு பாலிவுட் நடிகர் ஜான் அப்ராஹாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் முக்கியமான ரோலில் வந்து நடிக்க வைக்கிறதுக்கு SJ சூர்யா வந்து நடிக்க வைக்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கா. ஸோ இந்த 3 பேரோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இந்த படத்தில் நடிக்க போகிறது. பட் இந்த 3 பேர் நடித்தா வேற லெவல் சம காம்பினேஷனாக இருக்கும் அஜித்தோட பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது சொல்லி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜயோடைய கில்லி படத்துடைய அப்டேட் தான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படம் இல்லை, பட் ஆனால் கில்லி படம் தான் பெரிய படமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வருகிற சனிக்கிழமை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் இந்த படத்துடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போது வந்து கம்மியான தேட்டர் தான் போட்டிருந்தாங்க. பட் என்ன இப்போ விஷயம்னா இந்த படத்துக்கு வந்து தேட்டர்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ தேட்டருக்காரங்க வந்து முன் வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டிமாண்ட் ஆகிருக்கா இந்த படத்துக்கு. ஸோ அதனால் வந்து அதிக தேட்டரில் இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க சொல்லி தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறது அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு சினிமா வாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் திரும்பி தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கில்லி படத்தை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் கோட் படத்துடைய சிங்கிள் லாஸ்ட் சண்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க விசில் போட சாங். அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஆனால் அதே சமயம் ஒரு சில பேர் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர்களே வந்து ஒரு சில பேர் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுத்தாங்க. அதுதான் யதார்த்தமான விஷயம். ஆனால் பட் என்ன முக்கியமான விஷயம் இப்போ சமீபத்தில் இந்த லிரிக்ஸ் எழுதுனது பார்த்தீங்கன்னா மதன் கார்கி அவர் என்ன சொல்லியிருக்காங்க சமீபத்தில் இன்டர்வியூவில். ஸோ அதாவது விஜய் சாருக்கு எழுதின ஏற்கனவே பாட்டு பார்த்து கூகுள் பாட்டு செல்ஃபி புள்ள பாட்டு இதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்து போக தான் வந்து மக்கள் வந்து அதை விரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் போகும் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் கூகுளும் சரி செல்ஃபி புள்ள வந்து அந்தளவுக்கு வந்து மோசமாக நம்ம சொல்ல முடியாது. பட் அது அப்புறம் அந்தளவுக்கு இது சொல்ல முடியாது. பட் ஏன்னா இவர் இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் இருக்குது ரசிகர்கள் தளபதி விஜய் ரசிகர்கள். என்னன்னா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விசில் போட சாங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு படம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா லெவலில் இருக்கணும்னு தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் அதுக்கான வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் இயக்குனருக்கும் சரி மியூசிக் டைரக்டர். பட் அந்தளவுக்கு வரணும்ன்றது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருக்குது ரசிகர்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அந்தளவுக்கு அதை விட அதிகமாக தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் அது ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஆல்பம் BGM எல்லாமே அந்த ஈக்குவலாக இருக்குன்றது தான் தளபதி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போத்துக்கு. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா விசில் போட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ தகவல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி படம் மற்ற பாடல்கள் எப்படி இருக்க. ஸோ வெயிட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விசில் போட பாட்டு உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சா இல்லை
ஆவரேஜாக தான் இருந்தது ப்ரோ அப்படின்றது நினைக்கிறீங்களா என்னன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சினிமா அப்டேட்ஸ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ண கண்டிப்பாக கொடுங்க, அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் சொல்கிறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் டாக் டிவி.